வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகிறன்னு வரவேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங். ஓகேவா, பேங்கிங்ல ஆர்பிஐ அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா, எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான டாபிக் எது கேட்டா அப்படின்னா 5 இயர் பிளான் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து எது முக்கியமான டாபிக் கேட்டானா பேங்கிங். ஓகேவா, வங்கியல். நம்ம இந்தியால மைய வங்கின்னு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் மைய வங்கின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேவா, மைய வங்கி சென்ட்ரல் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கும். இந்தியாவுக்கு மைய வங்கி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்னது மைய வங்கி. அந்த மைய வங்கி என்ன பண்ண அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பேங்கையும் தான் கட்டுப்பாட்டுல கண்ட்ரோல்ல வச்சுக்கும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மைய வங்கி எது ஆர்பிஐ. அந்த ஆர்பிஐ என்ன பண்ணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பேங்க் இப்ப எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா பேங்கையும் தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும். ஓகே, அப்ப இந்த மைய வங்கினா என்ன, அது ஏன் வந்து இதுல கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு, இதனால என்ன யூஸ் இருக்கு ஒரு நாட்டுக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா, உலக மைய வங்கியோட தோற்றம். உலகத்திலேயே ஆர்பிஐ தான் முதல்ல மைய வங்கின்னு தோன்றுச்சா, இல்ல ஏற்கனவே இந்த உலகத்துல முன்னாடி இந்த கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எஸ், இந்தியாவில கொண்டு வரல, ஸ்வீடன் அப்படின்னு நாடுதான் இந்த மைய வங்கி சென்ட்ரல் பேங்க். ஓகேவா, ஒரு நாட்டுல மைய வங்கின்னு ஒண்ணு வேணும்பா. அந்த மைய வங்கி தான் என்ன பண்ணும், மீதம் இருக்கக்கூடிய எல்லா பேங்கையும் கட்டுப்பாட்டுல கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு இந்த கான்செப்டை முதல்ல கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்வீடன் நாடு. எந்த பேங்க்னு கேட்டாங்கன்னா ரிஸ்க் வங்கி. ஓகேவா, ஸ்வீடன் அப்படின்ற நாடு தான் என்ன பண்ணுது, இந்த மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் அப்படின்ற கான்செப்டை முதல்ல கொண்டு வராங்க. எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா 1656 கொண்டு வந்தாங்க. ஓகேவா, மைய வங்கி வேற, உலக வங்கி வேற. ஓகேவா, வேர்ல்டு பேங்க்ன்றது வேறங்க, ரெண்டு குழப்பிக்காதீங்க. மைய வங்கினா ஒரு நாட்டுல ஒரு பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்கா இருக்கும், ஆர்பிஐ மாதிரி. ஆர்பிஐ என்ன பண்ணும், மற்ற பேங்கை கண்ட்ரோல் வச்சுக்கும், அது மைய வங்கி. உலக வங்கி வேர்ல்டு பேங்க்னா என்ன அர்த்தம்னா உலகத்துடைய நாடுகள் வந்து கடன் அளிக்கக்கூடியது, அது வேற இது வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அப்பதான் நான் சொல்றதெல்லாம் புரியும். ஏன்னா நிறைய இடத்துல மைய வங்கின்னு சொல்லுவேன். மைய வங்கினா இந்தியாவுக்கு ஆர்பிஐ, அதனால ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பேங்க். புரியுதுங்களா, இது ரெண்டுக்குமான அந்த டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கும். அப்பதான் நான் சொல்லும் போது புரியும். ஓகேவா, சரி சார். இப்ப வந்து மைய வங்கி உலகத்திலே முதல்ல ஸ்வீடன் நாடு தான் கொண்டு வந்துச்சு. அந்த பேங்க் பேர் வந்து ரிஸ்க் பேங்க்னு சொல்லிட்டீங்க. அப்ப ரெண்டாவது யார் கொண்டு வந்தா கேட்டாங்க அப்படின்னா உலகத்திலே இந்த மைய வங்கி கான்செப்ட் ரெண்டாவது கொண்டு வந்த நாடு எது கேட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து. ஓகேவா, இங்கிலாந்து எப்ப கொண்டு வரேன்னா 1694. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 56 இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 94 இங்கிலாந்து, ஓகேவா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்றவங்க என்ன பண்றாங்க, இந்த மைய வங்கி கான்செப்டை உலகத்துல ரெண்டாவதா கொண்டு வராங்க. ஓகேவா, சோ அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டே விஷயம் தான். இந்த மைய வங்கி கான்செப்ட் முதல்ல கொண்டு வந்து ஸ்வீடன் ரிஸ்க் பேங்க், ரெண்டாவது யாருன்னா இங்கிலாந்து 1694 இவங்க கொண்டு வராங்க. அது மாதிரி பணத்தை முதல்ல வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 19 ரூபா பணத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து. 1864 ஓகேவா, வங்கி கலையின் அடிப்படையில் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி எது, இங்கிலாந்து பேங்க். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோட்ஸ் அண்டர் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆஃப் பேங்கிங். பணத்தை வெளியிட்ட வங்கி முதல் வங்கி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 1864 இந்த இங்கிலாந்து பேங்க். இங்கிலாந்து இருக்குல்ல, இங்கிலாந்து வங்கி தான். ஆனா முழு உரிமத்தோட வெளியிட்டது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அது ரிஸ்க் பேங்க். 1897 இந்த இருக்குல்ல ரிஸ்க் வங்கி ஸ்வீடன்ல இருக்குல்ல, பணத்தை வெளியிட்ட முழு உரிமம் கிடைச்சது. 19 ரூபா பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து. எப்ப 1864. ஆனா முழு உரிமத்தோட ஃபுல் ரைட்ஸோட வெளியிட்டது யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்வீடன். 1897 பணம் வெளியிட்ட முழு உரிமம் வெளியிட்டது இவங்களுக்கு தான், ஃபுல் ரைட்ஸ். அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா சோல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சோல் ரைட்ஸ் ஆஃப் நோட் இஷ்யூ 1897 விட்டுருக்காங்க. ஓகேவா, 4 வருஷம் தாங்க. ஸ்வீடன் எப்ப உருவாச்சு, இங்கிலாந்து எப்ப உருவாச்சு. பணத்தை வெளியிட்ட முதல் நாடு எது கேட்டாங்கன்னா இங்கிலாந்து 1864. முழு உரிமத்தோட வெளியிட்டது எப்ப கேட்டோம்னா 1897. அது யாரு, நம்ம ஸ்வீடன்ல அப்படியே ரிஸ்க் வாங்கி. இந்த இதெல்லாமே புரிஞ்சிச்சா? சோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் இப்ப என்ன போறோம்னா இந்த உலக வங்கி தோன்றதுக்கான என்னென்ன இப்ப 2 இடத்துல வந்துச்சுங்க. உலகத்துல 2 இடத்துல வந்திருக்கு, ஒன்னு ஸ்வீடன், இன்னொன்னு இங்கிலாந்து. உலகத்துல 197க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. அப்ப அங்கெல்லாம் எப்படி வந்தது, இப்ப இந்தியாவில் ஆர்பிஐ எப்படி வந்தது, அதுக்கான ஹிஸ்டரி தான், வரலாறு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா புக்ல கொடுத்துருக்காங்க. 1920 பிரான்ஸ்ல பிரசில்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங் அப்படின்னா இன்டர்நேஷனல் பினான்ஸ் கான்ஃபரன்ஸ். ஓகேவா, இன்டர்நேஷனல் பினான்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. பன்னாட்டு நிதி மாநாடு எங்க நடக்குது, 1920 பிரான்ஸ்ல பிரசில்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நடக்குதுங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அடிப்படையில வந்து ஒரு மீட்டிங் போறாங்க. அந்த மீட்டிங்ல எல்லாரும் பேசி என்ன முடிக்கிறாங்கன்னா ஆமாப்பா இந்த மாதிரி உலக வங்கி ஒண்ணு தேவைதான்ப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு 1921 இருந்து 1954 இந்த வருஷத்துல பெரும் நாடுகளில் மைய வங்கி தோன்றியது. ஓகேவாங்க, இதெல்லாம் கூட்டு காரணம்னு கேட்பாங்க, நான் சொல்றேன். 1920 பிரான்ஸ்ல என்ன நடக்குது, இன்டர்நேஷனல் பினான்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா, எங்க பிரான்ஸ்ல அந்த இடத்துல.
அங்க பேசி என்ன முடிவு போறாங்க, உலக வங்கின்னு அதாவது மைய வங்கின்னு ஒண்ணு வேணும் போவோம், எல்லா நாட்டுக்கும். இப்ப இந்தியாவுக்கு ஒண்ணு வேணும், அதுமாதிரி வந்து கனடாக்கு ஒண்ணு வேணும், ஆஸ்திரேலியாவுக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டிலும் மைய வங்கின்னு ஒண்ணு வேணும் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அது எந்த டைம் பீரியட் நடக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 1921 வாக்குல இருந்து 1921 ஆரம்பிச்சு 1954 முக்கியமான பெரிய நாடுகள்ல இந்த மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் அப்படின்ற கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? சோ அப்ப அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறான்னு கேட்டான் அப்படின்னா 1921 சவுத் ஆப்பிரிக்கா ஆஃப் ரிசர்வ் பேங்க் இங்க. அடுத்து 1928 சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா. ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அடுத்து சைனா, அடுத்து வந்து நியூசிலாந்து, அடுத்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதான் ரொம்ப முக்கியம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து வந்து சிலோன், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோனு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல். ஓகேவா? 1921, 28, 34, 35, 50, 54. ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. 21, 28, 34, 35, 50, 54. ஃபர்ஸ்ட் யாரு? சவுத் ஆப்பிரிக்கா. எல்லாம் மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்பாங்க. டிஎன்பிசி கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்டு விட்டுறாங்க. நமக்கு தெரிஞ்சது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935. இது நம்ம என்னைக்குமே மறக்காது. 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துருச்சு. அப்ப நம்ம முன்னாடி யார் ஆரம்பிச்சது? நியூசிலாந்து. 34 நியூசிலாந்து. ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சா? சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மீட்டிங் அப்புறம் சொல்றேன். இந்த கான்பரன்ஸ் அப்புறம் பிரான்ஸ்ல நடந்த இந்த மீட்டிங் அப்புறம் யார் ஆரம்பிச்சாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா முதல்ல வருது, அடுத்து சைனா வராங்க, அடுத்து நியூசிலாந்து, அடுத்து இந்தியா, அடுத்து சிலோனு, அடுத்து இஸ்ரேல். 21, 28, 34, 35, 50, 54. புரிஞ்சிச்சா? ஓகேவா? என்ன நடக்குது? இந்த ஸ்வீடன்லயும் இங்கிலாந்துலயும் மைய வங்கி வந்த உடனே உலக நாடுகள் என்ன பண்றாங்க? பிரான்ஸ்ல கூடி மீட்டிங் போடுறாங்க 1920. அந்த மீட்டிங்ல எல்லாம் பேசி முடிச்ச உடனே எல்லா நாட்டிலும் இந்த மாதிரி வரணும்னு சொல்றாங்க. சோ அதை ஃபாலோ பண்ணி 1921 இருந்து 54 வாக்குல பெரிய நாடுகள்ல இந்த மைய வங்கி கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கான அந்த ஆர்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து இப்ப இவ்வளவு நேரம் உலகத்தை பத்தி பார்த்தோமா, இப்ப இந்தியால எப்ப ஃபர்ஸ்ட் பேங்க் லோன் வந்தது, ஆர்பிஐ உருவாச்சுன்ற அந்த கான்செப்ட் பார்க்க போறோம். சரி, கவனிங்க. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பேங்க், இந்திய வங்கிகளின் வரலாறு அப்படின்னு தான் பார்க்க போறோம். 1770. ஓகேவா? 1770 இந்துஸ்தான் பேங்க். ஓகேவா? பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், அதாவது இந்தியாவில முதல் வங்கிங்க. ஓகேவா? இந்தியாவிலே முதல்ல எந்த வங்கி வந்து கேட்டாங்கன்னா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் 1770 பிரிட்டிஷ் பீரியடே வந்துருச்சு. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவிலே தோன்றிய முதல் வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்துஸ்தான் பேங்க். ஓகேவா? இந்தியாவில் தோன்றிய முதல் வங்கி, ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா எதுன்னு கேட்டாங்கன்னா இந்துஸ்தான் பேங்க். பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். எந்த வருஷம்? 1770. ஓகேவா? இது நம்ம மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, இது இந்தியாவில முதல்ல தோன்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம், நமக்கே தெரியும், ஹிஸ்டரியில படிக்கும் போது இந்தியாவை மாகாணங்களா பிரிப்பாங்க. ஓகேவா? பம்பாய் மாகாணம், அப்புறம் பெங்கால் மாகாணம், மெட்ராஸ் மாகாணம். ஓகேவா? மெட்ராஸ் மாகாணம் 3 மாகாணம் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாகாணங்கள்ல ஏன்னா இப்ப பிரிட்டிஷ் வந்து சும்மா ஒரே இடத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு சோ மாகாணங்களை ஒரு பேங்க் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? சோ இது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா பிபிசி. ஓகேவா? பிபிசி தான் ஷார்ட்கட். பினா வந்து பெங்கால். ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய்னா பெங்கால் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பினா பெங்கால், அடுத்து பாம்பே, அடுத்து சென்னை. ஓகேவா? 1809, 1840, 1843. சொல்லுங்க. 1809, 40, 43. ஓகேவா? பிபிசி நியூஸ் பேப்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். பீனா வந்து பெங்கால், பீனா வந்து பாம்பே, சீனா வந்து சென்னை. 9, 40, 43 இந்த 3 இடங்கள்ல 3 மாகாணங்கள்ல ஒவ்வொரு பேங்கை கிரியேட் பண்றாங்க. புரியுதா? சோ 9 பெங்கால்ல வருது, 40 பாம்பேல வருது, 43 மெட்ராஸ்ல வந்துருது. ஓகேவா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாகாண வங்கிகள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரசிடென்சி. இங்கிலீஷ்ல பிரசிடென்சி தான் சொல்லுவோம், மாகாணம்னா இங்கிலீஷ்ல பிரசிடென்சி. சோ பிரசிடென்சி பேங்க் இல்ல பிரசிடென்சி வங்கின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு பேர் என்னது, இந்த 3 பேங்க்குக்கும் பிரசிடென்சி பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப மீட்டிங் போயிச்சா, இப்ப அதுதான் அந்த ஸ்டோரி சொன்னேன். இப்ப இங்க என்ன சொன்னாங்க, 1920 பிரான்ஸ்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. சோ அந்த மீட்டிங்கை கேட்ட உடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 3 பேங்கையும் சேர்த்து ஒரே பேங்கா மாத்துறாங்க. புரியுதாங்க? இந்த 3 பேங்கையும் சேர்த்து அந்த மீட்டிங் முடிச்சிட்ட கையோட 1920 இந்த 3 பேங்கையும் மெர்ஜ் பண்றாங்க. மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத மாத்துறாங்க. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். மாகாண வங்கிகளை 3 பேங்கையும் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 பேங்கையும் ஒன்னு சேர்த்து 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டாங்க. புரியுதா? 3 பேங்கையும் ஒன்னா சேர்க்கறாங்க, அதுக்கு பேரையும் மாத்துறாங்க. எந்த வருஷம்? 1921. ஏன்னா 1920 என்ன பண்றாங்க, போய் பிரான்ஸ்ல போய் மீட்டிங் அட்டன் பண்றாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணனால மைய வங்கின்னு ஒண்ணு வரணும்ன்றதுனால அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரனே இது பண்றாங்க. ஓகேவா? சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்றது 1955 நம்ம SBI அப்படின்னு மாத்திரும். ஓகேவா? இன்னைக்கு இருக்கக்கூடிய SBI பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்கை சுதந்திரம் பெற்ற உடனே 1955
பாரத ஸ்டேட் பேங்க்னு சொல்லிட்டு பேரை மாத்திரும். ஓகே, எஸ்பிஐன்னு சொல்லிட்டு மாத்திரும். புரியுதாங்க? இந்தியாவில் முதல்ல தோன்றிய பேங்க் எது? 1870 இந்துஸ்தான் பேங்க், இந்தியாவில் தோன்றிய முதல் பேங்க். ஓகேவா? மாகாண வங்கிகள் எப்ப தோன்றுச்சு? பிபிசி பெங்கால் 1809, பாம்பே 1840, மெட்ராஸ் 1843. இது மூணுத்தையும் எப்ப மெர்ஜ் பண்ணாங்க? 1921. காரணம் மீட்டிங், பிரான்ஸ் நடந்த மீட்டிங். ஓகேங்களா? அது மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றிணைத்ததுக்கு வச்ச பேர் என்னது? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. சுதந்திரம் பெற்ற பிறகு அது என்ன பேரை மாத்தினாங்க? எஸ்பிஐ. ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இந்த ஆர்பிஐ. ஓகேவா? ஆர்பிஐனா வரலாறு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி தோன்றுச்சுன்னா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. டிஎன்பிசி இந்த கொஸ்டின் பேப்பர் இல்லாத இதுவே கிடையாது. ஆர்பிஐ பத்தி கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா, தயவு செஞ்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆர்பிஐ எப்போ உருவாச்சு? 1935. ஓகேவா? 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி வந்துருச்சுங்க. அது எப்படி வந்ததுன்னா, எடுத்தோடனே வந்துடாது. ஓகேவா? எப்படி வந்து எடுத்தோடனே வந்திருக்காது. இது என்ன பண்றாங்கன்னா, 1926 ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்ற ஒரு ஆணையம் வந்து போடுறாங்க, ஒரு கமிஷன் வந்து போடுறாங்க. யார் வந்து அந்த கமிஷனுக்கு வந்து இது பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அன்னைக்கு டேட்டுக்கு 1926 அன்னைக்கு டேட்டுக்கு வைஸ்ராயா இருக்கக்கூடிய ரீடிங் அப்படின்ற நபர் என்ன பண்றாரு, இந்த ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்ற கமிஷனா போடுறாங்க. இந்த கமிஷன் எதுக்காக போடப்படுது? ஆர்பிஐ வந்து வேணுமா வேணாமா அப்படின்ற ஆய்வு பண்றதுக்காக. ஓகேவா? இந்த ஹில்டன் யங் கமிஷன் இருக்காங்களே, இந்த பிரிட்டிஷ்காரங்களை யாரை வந்து காப்பி அடிப்பாங்க அப்படின்னா, 1923 அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ரூபாயும் பிரச்சனையும். ஓகேவா? த ப்ராப்ளம் ஆஃப் ருபி அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து அம்பேத்கர் 1923 எழுதியிருப்பாரு. இந்த புத்தகத்துல அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய முக்காவாசி கான்செப்டை காப்பி அடிச்சுதான் இந்த ஹில்டன் யங் கமிஷன் குழுவே பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. யாருக்கிட்ட? இந்த ரீடிங் கிட்ட, வைஸ்ராய் கிட்ட. அந்த என்ன பண்ணிருப்பான், ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ உருவாக்கிட்டாங்க. எப்ப? 1935. அது முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, 1934 ஆர்பிஐ சட்டம் ஒரு சட்டம் போடுறாங்க. ஓகேவாங்க? என்ன புரியுதா? 1923 அம்பேத்கர் அவர்கள் ப்ராப்ளம் ஆஃப் ருபி, ரூபாயின் பிரச்சனை ஒரு புத்தகம் வந்து எழுதுறாரு. யாரு? நம்ம அம்பேத்கர் அவர்கள். நிறைய பேர் வந்து அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் மட்டும் தான் படிச்சிருப்பான்னு நினைப்பாங்க. அதான் கிடையாது. அவர் வந்து சிறந்த எக்கனாமிக்ஸ்டும் கூட, சிறந்த பொருளியல், அதாவது பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஆளு. ஓகேவா? அவர் வந்து 1923 ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகம் தான் என்னது? ப்ராப்ளம் ஆஃப் ருபி, ரூபாயின் பிரச்சனை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தை காப்பி அடிச்சுதான் 1926 இந்த ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு இந்த கமிஷன் என்ன பண்றாங்க, அம்பேத்கர் அந்த கான்செப்டை அப்படியே வந்து காப்பி பண்றாங்க. காப்பி பண்ணி அதை ரெக்கமெண்டேஷனா, பரிந்துரையை யார்கிட்ட கொடுக்குறாங்க? ரீடிங், வைஸ்ராய் ரீடிங் நபர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நாளெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு 1934 என்ன பண்றாங்க? 1934 சட்டம் வந்து போடுறாங்க, ஆர்பிஐ சட்டம் போடுறாங்க. ஸோ 1935 நமக்கு என்ன வந்துருது? 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி. ஏப்ரல் ஃபுல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி ஆர்பிஐ உருவாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ உருவாயிடுச்சு. அதுக்கான ஹிஸ்டரி தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஹில்டன் யங் கமிஷன் ரீடிங், அம்பேத்கர் தான் புத்தகம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதோட தலைமை இடத்தை வந்து மாத்துவாங்க. எங்க மாத்துவாங்க அப்படின்னா, கல்கத்தால இருந்து பாம்பேக்கு வந்து மாத்துறாங்க. கல்கத்தா எங்க இருக்கு? நம்ம பங்களாதேஷ் பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து எங்க மாத்துறாங்க? மும்பை, பாம்பே மாத்துறாங்க. இங்க வந்துட்டோம், குஜராத் கிட்ட வந்துட்டோம். அங்க இருந்து அதுக்கான தலைமை இடத்தை இங்க மாத்துறாங்க. எந்த வருஷம் மாத்துறாங்க? 37. ஓகேவா? கல்கட்டால இருந்து பாம்பேக்கு இதோட தலைமை இடத்தை மாத்துறாங்க. ஆர்பிஐ இடத்த ஹெட் குவார்டர்ஸா மாத்துறாங்க. எந்த வருஷம்? 1937. அதாவது 2 வருஷம் கழிச்சு. உருவாகி ஒரு 2 வருஷம் கழிச்சு மாத்துறாங்க. ஓகேவா? சோ சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு 1949 ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி நேஷனலைசேஷன் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்பிஐ எப்போ வந்து தேசியமயம் ஆகணும்னு கேட்டாங்க அப்படின்னா 1949 ஜனவரி 1ஆம் தேதி, நியூ இயர் அன்னைக்கு 1949 ஜனவரி 1 ஆர்பிஐ நேஷனலைசேஷன் பேங்கா மாத்திட்டாங்க. ஓகேவா? ஏப்ரல் 1 உருவாச்சு, நேஷனலைசேஷன் ஜனவரி 1. ஓகே, ரெண்டு போட்டு குழப்பிக்காதீங்க. அது 1935, இது 1949. ஏன்னா நேஷனலைசேஷன் என்ன அர்த்தம்? தேசியமயமாக்கல். சுதந்திரம் பெற்ற போது நம்ம தேசியமயமா ஆக்கியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த கான்செப்டை நீங்க ஒரு லாஜிக்கா பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ஆர்பிஐக்கு ஒரு கவர்னர் இருப்பாருங்க. இப்ப எப்படி இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்காரு, அந்த மாதிரி ஆர்பிஐக்கு ஒரு கவர்னர் இருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணா, நம்ம பார்க்கக்கூடிய 100 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு சொல்லிட்டு அந்த நோட்டுல சைன் பண்ணக்கூடியதே இவர் தான். ஓகேவா? ஆர்பிஐ கவர்னர் வந்து யாருன்னு கேட்பாங்க. இந்தியாவில 1935 உருவாச்சுல ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு டேட்டுக்கு ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்ச்மோட் ஸ்மித். ஆர்பிஐயின் முதல் கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர்ச்மோட் ஸ்மித் தான். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சி.டி. தேஷ்முக். ஓகே, இவங்க 2 பேரும் மறந்துடவே வந்துடக்கூடாது. ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்ச்மோட் ஸ்மித்.
சுதந்திரம் பெற்ற பிறகு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிடி தேஷ்முக். ஓகே சார், இப்ப யார் சார் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்ப சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படின்னு நபர் என்ன இருக்காரு. இன்னைக்கு 2025 இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இந்த இப்ப புதுசா ரிலீஸ் ஆகிற நோட்ல இவரோட சைன் தான் இருக்கும். சஞ்சய் மல்ஹோத்ரான்ற இவரோட சைன் தான் இருக்கும். இவர் எத்தனாவது கவர்னர் கேட்டாங்கன்னா 26வது கவர்னரா இருக்கும். ஓகேவா? ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா தற்போதைய கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. அவர் எத்தனாவது கவர்னரா இருக்காரு? 26வது கவர்னரா இருக்காரு. சோ அப்ப சொல்லுங்க, ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாரு? ஆர்ச்மோட் ஸ்மித். ஓகேவா? சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் யாரு கேட்டாங்கன்னா சிடி தேஷ்முக். ஓகேவா? தற்போதைய கவர்னர் யாரு கேட்டாங்க அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. கிளியர்? சோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்ப அந்த ஆர்பிஐயோட நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆர்பிஐ 1+4 சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு கவர்னர் இருப்பாரு, 4 துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க. கவர்னர் +4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. அவ்வளவுதான் இருப்பாங்க சார் அப்படிங்கிறனா அவங்க கூட வேற யாரும் இருப்பாங்க கேட்டா மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேவா? மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்கள் இவங்க யாரை வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா மத்திய அரசு தான் நியமனம் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஆர்பிஐன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு கவர்னர் இருப்பாரு, 4 துணை ஆளுநர் இருப்பாங்க. அதாவது ஒரு ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர், அவங்க கூட வேற யார் இருப்பாங்கன்னா மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்களும் இருப்பாங்க. அந்த மத்திய நிர்வாக குழு உறுப்பினர் யார் சூஸ் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு தான் நியமனம் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ 1+4 கவர்னர் பிளஸ் டெப்டி கவர்னர் அலாங் வித் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதானது இவங்களோட நிர்வாகம். ஒரு கவர்னர், 4 டெப்டி கவர்னர் பிளஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேவா? மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கடைநிலை ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கடைசியில இந்தியாவில் கூட மொத்த பணமும் போச்சு, எல்லா பேங்க்கும் இப்ப கை நீட்டிச்சு. உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க், இந்தியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு எந்த பேங்க்லயும் பணமே இல்லைனாலும் யார் வந்து நமக்கு கடன் கொடுப்பான்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ தான். ஓகேவா? லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட்னு வாங்க. ஓகேவா? ரெஜிஸ்டர்ட்ல ரெசார்ட்னு மாறி இங்கிலீஷ்ல. ஓகேவா? ஸோ எல்லாருமே என்கிட்ட பணமே இல்லைன்னு கையை விரிச்சாலும் நம்ம கடன் கொடுக்கிற ஒரே இதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ தான். ஓகே, அதனாலதான் கடைநிலை கடை ஈவோன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அரசின் வங்கி, இது முழுக்க முழுக்க கவர்மெண்டோட வங்கி, மத்திய அரசோட வங்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதோட ஓனர் யாருன்னு கேட்டாலும் கவர்மெண்ட் தான். ஓகே, இதோட ஓனர் யாருன்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் தான். இது அரசின் வங்கின்னு சொல்லுவாங்க. கடைநிலை கடன் கடைசி இடத்துல எல்லா பேங்க்கும் கையை பிரித்தாலும் ஆர்பிஐ கடன் கொடுக்கும், மக்களுக்கு இல்ல அந்த பேங்க்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு மாநிலத்துக்கோ இல்ல மத்திய அரசுக்கோ ஏதோ ப்ராப்ளம், ஏதோ பிரச்சனைனாலும் அதுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வங்கி தானது ஆர்பிஐ. ஓகே, அதனால அரசின் வங்கி, இதோட ஓனர் வந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, இப்போ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஐயோட பணிகள். ஓகேவா? ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஆர்பிஐ என்ன அப்படின்னா பண அதிகார அமைப்பு. அது என்ன பண அதிகார அமைப்புனா இந்தியாவில பணப்புழக்கம் எவ்வளவு இருக்கணும், இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இருக்கு, ஓகேவா, பண வீக்கம் இருக்கா, பண வாட்டம் இருக்கா, அந்த மாதிரி எதுவுமே போகாம மொத்தம் இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த பணப்புழக்கம் எவ்வளவு இருக்கணும், ஓகேவா, கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவு நம்ம பணம் இது பண்ணணும். இப்போ கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஈஸியா சொல்லி புரியும் அப்படின்னா இப்ப நிறைய 2000 நோட்டை உங்க கண்ணில் மாட்டியிருக்காரு. ஓகே, நம்ம அந்த பண மதிப்பிழப்பு நடந்திருக்குமா, ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதுசா வந்து 2000 நோட் இருக்காங்க பிங்க் கலர்ல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் நோட்டே இருக்காது. அது காரணம் யாருன்னா ஆர்பிஐ தான். ஓகேவா? அது வந்து அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வேலையை பண்றது எல்லாமே ஆர்பிஐ தான், பண அதிகார அமைப்பு. ஓகேவா? அது எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு யாரு? ஆர்பிஐ. இது அவங்களோட முக்கியமான வேலையே. ஆர்பிஐயோட நிர்வாகோட பணிகள் தமிழ் மட்டும் மாத்திக்கோங்க. இது ஃபங்க்ஷன்ஸ். பண அதிகார அமைப்பு, மணி அத்தாரிட்டி. இந்தியாவில பணம் எவ்வளவு புழக்கத்துல இருக்கணும், என்ன விலையேற்ற இருக்கணும், அது எல்லாமே இவங்க கையில தான் இருக்கு, இவங்க கண்ட்ரோல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது அடுத்து என்னன்னா காகித பண வெளியீடு. அது என்ன காகித பணம் வெளியீடுனா 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு, எல்லா நோட்டுமே யார் தான் வெளியிடுவாங்க? ஆர்பிஐ தான் வெளியிடுவாங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கவர்னர் தான் வந்து சைன் பண்ணுவாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஓகேவா? இவங்க எதை மட்டும் அச்சிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்கன்னா காயின்ஸ், நாணயம் இருக்குல்ல, 1 ரூபாய் காயின், 2 ரூபி காயின், 3 ரூபி காயின், 5 ரூபி காயின்ட்டு இந்த காயின்ஸ் வந்து இவங்க அச்சிட மாட்டாங்க. அப்ப அதே அச்சிடுவா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நிதி அமைச்சகம். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? நிதி அமைச்சகம் தான் எல்லா காயின்ஸும் வெளியிடுவாங்க. ஆர்பிஐ பணத்தை மட்டும் தான் வெளியிடுவாங்க. ஓகேவா? அதுலயும் 1 ரூபாய் காயின் இருக்கா, அதுவே 1 ரூபாய் நோட் இருக்கும், 1 ரூபாய் நோட்டு மட்டும் ஆர்பிஐ பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஆர்பிஐ வந்து எதை வந்து அடிப்பாங்க, அச்சிடுவாங்க, அது வந்து வெளியிட மாட்டாங்க கேட்டாங்க அப்படின்னா ஆர்பிஐ எல்லா பண தாள்கள் இருக்குல்ல, காகித பணங்கள் வந்து வெளியிடுவாங்க. ஆனா காயின்ஸ், நாணயங்களை வெளியிட மாட்டாங்க. 1 ரூபாய் நோட்டை மட்டும் அவங்க வந்து அச்சிட மாட்டாங்க. ஓகேவா? இது வந்து பினான்ஸ், நிதி அமைச்சகம் தான் வந்து வெளியிடும். இது முக்கியமான ஒரு டேட்டா. இதை திரும்ப டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாணயம் மற்றும் 1 ரூபாய் காயின் மட்டும் இவங்க வந்து மிச்சம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து வெளியிடுவாங்க. இவங்க தான் வந்து வங்கிகளுக்கு உரிமை வழங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கேன், ஓகேவா, இப்ப நாளைக்கே வந்து நான் பேங்க் ஆரம்பிக்கிறேன், ரூபன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா
ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிச்சுட்டா ஓகே ஆயிடுமா? கிடையாது. இப்போ நம்ம எந்த பேங்க் ஆரம்பிச்சாலும் அது வந்து லைசன்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த லைசன்ஸ் கொடுக்க வேண்டியதோட அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நாளைக்கு நான் சொன்னல ரூபன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு பேங்க் ஆரம்பிக்குன்னா அது நான் அப்ளை பண்ண ஆர்பிஐல அவங்க அதை செக் பண்ணி இவங்க வந்து பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா ஓகே பண்ணுவாங்க, லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி லைசன்ஸ் கொடுக்குற உரிமை யாருக்கிட்ட இருக்குன்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு டேட்ல நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஐசிஐசி பேங்க் என்னென்னமோ பேங்க் இருக்கு, அந்த எல்லா பேங்க்கும் லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? ஆர்பிஐ. அது என்ன சட்டப்பிரிவு கேட்டாங்க அப்படின்னா செக்ஷன் 22, ஓகேவா? அதாவது பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்து கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. நம்ம பார்த்தோம்னா ஆர்பிஐ சட்டம் 1934 அந்த சட்டப்பிரிவுல பிரிவு 22 கீழ தான் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, கேட்பாங்க, புக்லயே கொடுத்துருப்பாங்க. வங்கிகளுக்கு உரிமை வழங்கக்கூடிய அந்த பிரிவுனா சட்டப்பிரிவு 22 முறைப்படுத்தும் சட்டம், வங்கி முறைப்படுத்தும் சட்டம் சொல்லிட்டு அந்த சட்டத்துல கொடுத்துருப்பாங்க. சிம்பிள். ஓகே, அதுக்கடுத்து இவர் தான் அது வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வங்கிகளின் வங்கி சொல்றோம். ஏன்னா இப்ப நம்ம யாரா கடன் வாங்கினா என்ன போவோம்? பேங்க்குக்கு போவோம். அந்த பேங்குக்கே கடன் வாங்கினா யார் போவாங்க? ஆர்பிஐ கிட்ட தான் போவாங்க. புரியுதா? சாதாரண மக்களுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போவோம். இப்போ எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் அப்படின்னு நிறைய பேங்க் அந்த பேங்க் போவோம். அந்த பேங்கே கடன் வாங்கினா யார்கிட்ட தான் போவாங்க? ஆர்பிஐ கிட்ட தான் போவாங்க. அதனால என்ன சொல்றாங்க? வங்கிகளின் வங்கி, பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுவும் யார் தான்? ஆர்பிஐ தான். அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் யாரு? ஆர்பிஐ. ஓகேவா? அந்நிய செலவுனா ஒண்ணும் இல்லை, வெளிநாட்டுல கூட அந்த எவ்வளவு வருது போது எல்லாத்தையும் பாதுகாத்து யாரு? நம்ம ஆர்பிஐ தான். ஓகேவா? 1999 FCMA அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் ஒரு சட்டம் கொடுத்துருப்பாங்க. இது புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 1999 FCMA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அந்நிய செலவாணின்னு என்ன அர்த்தம்? அவங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதியாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டாலர், இப்போ இந்திய ரூபாய் அந்த டாலர் இருக்கும், அது எல்லாத்தையும் கையிருப்பு வச்சுக்கிறது வேண்டியது யார் கையில தான் இருக்கு? ஆர்பிஐ தான் இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்? ஆர்பிஐ அந்நிய செலவாணியை பாதுகாவலன்னு சொல்றோம். ஓகேவா? அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டமும் எப்ப போடுறாங்க? 1999. ஸோ இப்போ அவங்களோட பணிகள் என்னது? பண அதிகார அமைப்பு. பண அதிகார அமைப்பு காகித பணத்தை வெளியிடுவாங்க. ₹1 பணத்தை மட்டும் விட மாட்டாங்க, காயின்ஸ் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேவா? வங்கிகளுக்கு உரிமை வழங்குது செக்ஷன் 22. ஓகேவா? ஆர்பிஐ சட்டத்துல பிரிவு 22. அரசியலமைப்பு புத்தகம் கிடையாது, 2 குவாலிட்டி ஆகுது. சட்டப்பிரிவு 22 வங்கிகளின் வங்கின்னு சொல்றாங்க, அந்நிய செலவாணியின் பாதுகாவலன்னு சொல்றாங்க. 1999 FCMA அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டமும் போடுறாங்க. ஓகேவா? இது கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரூபாய்னா என்ன, இந்த பணம்னா என்ன அப்படின்னு ஒரு ஃபேக்ட் மாதிரி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. இந்த ரூபாய்ன்ற கான்செப்ட் எங்க இருந்து வந்து என்னன்னா ஷெர்ஷா சூர், டெல்லி சுல்தான் நினைக்கிறேன். டெல்லி சுல்தான் முகலாயர்களா தெரியல. சரி, நான் சொல்றேன். இது ஷெர்ஷா சூர்னு ஒரு ராஜா இருப்பார். அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ரூபாய் அப்படின்ற கான்செப்டை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்தியால இந்த ரூபாய்ன்ற அந்த வார்த்தையை, ரூபாய்ன்ற அந்த கான்செப்டை யார் கொண்டு வந்தாங்க? ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா பண்டமாற்று முறை இருக்கும். நான் நான் உப்பு தரேன், நீ எனக்கு வந்து மிளகா கொடு, இந்த நான் புளி தரேன், நீ எனக்கு அது கொடு அப்படின்னு பண்டமாற்று முறை இருக்கும். அப்புறம் வந்து நிறைய அளவீடுகள் இருக்கும். இந்த கற்களோ இல்ல தங்கத்தை கொடுத்து உப்பு வாங்கிப்போம். அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இந்த ரூபாய் பணத்தை வந்து இந்த ரூபாய் கொடுத்து ரூபாய் வாங்குறது அப்படின்ற கான்செப்ட் எப்போ வருதுன்னா இந்த ஷெர்ஷா சூர் அப்படின்ற கான்செப்ட் தான் வராரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ₹1 = 40 செம்பு நாணயம் அப்படின்ற கான்செப்டை வெளியே கொண்டு வராரு. புரியுதாப்பா? இந்த ரூபாய்ல கான்செப்ட் யார் வந்து கொண்டு வராங்க? ஷெர்ஷா சூர் கொண்டு வராரு. ₹1 = 40 காப்பர் பீசஸ். ஓகேவா? ₹1 = 40 செப்பு நாணயம் அப்படின்ற கான்செப்ட் இதுதான் கொண்டு வராரு. ஓகே, இந்த ரூபாய்ன்றது எங்க இருந்து வருது அப்படின்னா சமஸ்கிருதத்துல ரௌபியா. ஓகேவா? ரௌபியான்றது தான் என்ன வருது? ரூபாய்ன்றது வருது. இதை கூட கேட்பாங்க, ரூபாய்ன்றது எந்த வார்த்தை வந்து கேட்டா சமஸ்கிருதம். அதுக்கான அர்த்தம் என்னது? ரௌபியா. ரௌபியால இருந்து என்ன வருது? ரூபாய் அப்படின்ற கான்செப்ட் வருது. ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிச்சோம். சமஸ்கிருத வார்த்தையில ரௌபியான்றது என்ன வருது? ரூபாய் அப்படின்றது வருது. அது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு டேட்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த நோட் இருக்குல்ல, இந்திய ரூபாய் நோட்டு, அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மொழி இருக்குன்னா 17 மொழி இருக்கும். ஓகேவா? எத்தனை மொழி இருக்கும்? 17 மொழி இருக்கும். அதுல ஃப்ரண்ட் பணத்தோட முதல் பதி இருக்குல்ல, முன்பக்கம், அந்த முன்பக்கத்துல ஆங்கிலமும் ஹிந்தியும் இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷும் ஹிந்தியும் இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 15 லாங்குவேஜ் அந்த நோட்டோட பின்னாடி பக்கம் இருக்கும். ஓகேவா? அந்த நோட்டோட பின்பகுதியில இருக்கும். இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம், எத்தனை இருக்குன்னு கேட்டோம்னா 17 மொழிகள் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ்ல ஹிந்தி ஆங்கிலம் 2 இருக்கும். மிச்சக்கூடிய 15 நோட்டோட பின்பக்கத்துல இருக்கும். ஓகேவா? அடுத்து 2 சட்டம் போட்டிருப்போம். அந்த 2 சட்டத்தை பார்த்தோம்னா இது முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா 2007 பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் PSS ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் அப்படின்னு எப்ப போறாங்க? 2007 போறாங்க. அது மாதிரி 1995 பேங்கிங் ஆஸ்மோத் ஸ்கீம். ஓகேவா? அதாவது என்னன்னா வங்கி குறை தீர்ப்பாயம், ஒரு பேங்க் மாதிரி. அதாவது பேங்க்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து ஒரு குட்டி தீர்ப்பாயம் மாதிரி வச்சு அதை வந்து கோர்ட் மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். அது எப்படி நடக்குது? 1995 நடக்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா?
ரெப்போ ரேட்டா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டா என்ன சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரெப்போ ரேட், மீன் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரெப்போ ரேட்னா ஒன்றும் கிடையாது. ஆர்பிஐ மற்ற பேங்க்குக்கு கடன் கொடுக்குது. ஆர்பிஐ என்ன பண்ணுது, மற்ற பேங்க், இப்போ எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்னு மற்ற பேங்க் வந்து கடன் கொடுக்கும்ல. ஸோ கடன் கொடுக்கும்போது அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க, சில வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கடன் வாங்கினா பேங்க் நமக்கு என்ன பண்ணுது, வட்டி போடுதா இல்லையா? அதே மாதிரி எஸ்பிஐ இப்போ பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க் கிட்ட பணம் இருக்காது. அந்த பேங்க் என்ன பண்ணா ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கும். அப்படி கடன் வாங்கும் போது ஒரு வட்டி போடுறாங்கல்ல, அந்த வட்டிக்கு பதில் என்னது, ரெப்போ ரேட். புரியுதா? ரெப்போ ரேட்னா என்னன்னா, யாரும் கேட்டாங்கன்னா சிம்பிள். ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு பேங்க் வந்து கடன் வாங்குச்சுன்னா அதுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு பர்டிகுலரா வட்டி போடுவாங்க. அந்த வட்டிக்கு பேர் தான் என்னது, ரெப்போ ரேட்டுங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு பேங்க் கடன் வாங்குச்சுன்னா அதுக்கு வட்டி போடுவாங்க, அதானது ரெப்போ ரேட். முடிஞ்சா? இதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்கு, மீன் ரெப்போ விகிதம் சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, எல்லா வாட்டியுமே ஆர்பிஐ கடன் கொடுக்கும். சில சமயம் ஆர்பிஐக்கும் பிரச்சனை இருக்கும். அப்ப என்ன பண்ணா, ஆர்பிஐ பெரிய பெரிய பேங்க் இருக்கும், இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லை ஏதோ ஒரு பேங்க் கிட்ட என்ன பண்ணணும்னா, எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ என்ன பண்ணா சில சமயங்கள்ல அதுகிட்ட இருந்து கடன் வாங்கும். ஓகேவா? அதாவது கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மற்ற பேங்க் கிட்ட இருந்து சில சமயம் கடன் வாங்குவோம். அதுக்கு வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் போடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஆர்பிஐ கிட்ட இருந்து எஸ்பிஐ கடன் வாங்கினாங்க, அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க, அதான் ரெப்போ ரேட். இப்போ எஸ்பிஐ கிட்ட இருந்து ஆர்பிஐ கடன் வாங்குறாங்க, அதுக்கு வந்து எஸ்பிஐ என்ன பண்ணா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போடுவாங்க, ஒரு வட்டி போடுவாங்க. அந்த வட்டி பேரு ரிவர்ஸ் ரெப்போ ரேட். புரிஞ்சா? நீங்க ஏன்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன பத்தி ரெப்போ ரேட் என்னன்னா, ஆர்பிஐ ஒரு வங்கி கடன் வச்சுன்னா ஒரு வட்டி போடுவாங்க, அதான் ரெப்போ ரேட். அப்படியே உல்டா நடந்துச்சுன்னா, ரிவர்ஸ் நடந்துச்சுன்னா அதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேவா? எப்பவுமே ரெப்போ ரேட் தான் என்னவா இருக்குன்னா அதிகமா இருக்கும். ஓகேவா? ரெப்போ ரேட் தான் என்னவா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரெப்போ ரேட் 10 ரூபா இருக்குன்னா ரிவர்ஸ் ரெப்போ அதோட கம்மியா இருக்கும். இப்போ 5 ரூபாவோ 6 ரூபாவோ அப்படிதான் இருக்கும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். எப்பவுமே எது அதிகமா இருக்கணும், ரெப்போ விகிதம் எப்பவுமே அதிகமா இருக்கும். ரெப்போ ரேட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ட்ரிபிள் ஆர்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ட்ரிபிள் ஆர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். புரியுதாங்க? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லியிருக்கேன், கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அது மாதிரி எப்பவுமே எது அதிகமா இருக்கணும், ரெப்போ ரேட் தான் அதிகமா இருக்கணும், ரிவர்ஸ் ரேட் கம்மியா தான் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஆர்பிஐ தான் அதிகமான வட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? ஆர்பிஐ என்ன பண்றாங்க, கடன் கொடுக்கும்போது அதிகமான வட்டி கொடுப்பாங்க. இப்போ எஸ்பிஐ ஆர்பிஐ போடும்போது அதிக வட்டி போடக்கூடாது. ஏன்னா அது வந்து என்ன சொல்றது, அதான் மைய வங்கியே, நீ என்கிட்டயே அந்த கொடுங்களான்னு வர வச்சங்க தலைவியா கை வைக்கிறியா அப்படின்னு மாதிரி எக்ஸ்ட்ரா வட்டி போடக்கூடாது. ரெப்போ ரேட் 10% இருந்துச்சுன்னா அதோட கம்மியா தான் போடணும் ரிவர்ஸ் ரேட், ரெப்போ ரேட்ன்றதை இங்க தெளிவா சொல்றாங்க. ஓகேவா? அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்றாங்க அப்படின்னா, ரெப்போ ரேட் என்ன பண்றாங்க, ஆர்பிஐ கம்மி பண்ணுது அப்படின்னா பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம்னா என்ன அர்த்தம், பணத்தோட புழக்கம் வந்து என்னவா இருக்குன்னா அதிகமாயிடுன்னு சொல்றாங்க. புரியுதா? அது எப்படி, நல்லா புரிஞ்சுக்கணும். ரெப்போ ரேட் ஆனது வட்டி. ரெப்போ ரேட் ஆனது வட்டி. இப்போ நான் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா எங்களுக்கு நீங்க 10% வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோமே, பேங்க் அதாவது ஆர்பிஐ கடன் கொடுக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், ஸோ அப்போ கம்மி ரேட் கொடுத்தா நானும் கம்மியான வட்டிக்கு மக்களுக்கு கொடுப்பேன். இப்போ நான் தான் எஸ்பிஐ, நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ நான் தான் எஸ்பிஐ, நான் என்ன பண்றேன், ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கி ஒரு 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோமே, ஏன் ஒரு 1 lakh வச்சிருக்கேன். ஓகே, ஒரு 1 lakh வந்து நான் வச்சிருக்கேன் எஸ்பிஐ. இப்போ எனக்கு கம்மியான ரேட்ல நான் வாங்குறேன், எனக்கு வந்து இப்போ 1% வந்து ஆர்பிஐ கடன் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு எவ்வளவு தருவேன், 2% கொடுவேன், எனக்கு 1% லாபம் வச்சுன்னு போதும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். அப்போ கடன் வாங்குற மக்கள் கிட்ட என்ன ஆகும், பணம் வந்து அதிகமா இருக்கும். இப்போ கடன் கம்மி ரேட்டு கிடைக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம மக்கள் அதிகமான கடன் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அதிகமா கடன் வாங்க ஆரம்பிச்சு என்ன ஆயிடும், கையில பணம் இருப்பு அதிகமாயிடும். கையில பணம் இருப்புனா என்ன ஆகும், பணவீக்கம் அதிகமாயிடும். நான் சொல்றது புரியுதா? ஸோ இப்போ ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை எப்ப கம்மி பண்றாங்களோ அப்ப பணவீக்கம் அதிகமாயிடும், பணத்தோட புழக்கம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ரெப்போ ரேட் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட், அதாவது ஆர்பிஐ என்ன பண்ணும், ரெப்போ ரேட் அதிகமா வச்சாதான் நம்ம கடன் வாங்குறது கம்மி பண்ணும், அப்பதான் பணவீக்கம் கம்மியாகும். புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரெப்போ ரேட் எப்பவுமே என்னவா இருக்கணும், அதிகமா வச்சாதான் பணவீக்கம் கம்மியாகும். முக்கியமான கான்செப்ட் இது. அதனாலதான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். இது வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியும் 4 மாசத்துக்கு ஒரு வாட்டியும் பண்ணுவாங்க இது ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, 0.25% ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ தாண்டி ரெப்போ ரேட் அதிகம் பண்ணாதான் என்ன ஆகும், பணப்பொருட்கள் கம்மியாகும் மக்கள் கிட்ட. புரியுதாங்க இந்த கான்செப்ட்? அப்படியே நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நபார்டுங்க. இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? நபார்ட்னா என்ன, ஒன்றும் கிடையாது, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் ஏதாவது இது மாதிரிலாம் கூட கேட்பாங்க, எப்படி கேட்கறாங்களா இல்லையா, நபார்டு முழு விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு. என்னன்னா நேஷனல், பினா வந்து பேங்க், நேஷனல் பேங்க் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? விவசாய கடன் அளிக்கிறது தான் என்னது, நபார்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் யார் வச்சிருந்தாங்கன்னா ஆர்பிஐ தான் என்ன பண்ணா, இந்த விவசாயிகள் கடன் கொடுக்குறது யார் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப வரைக்கும் அப்படின்னா 1882 வரைக்கும். 1882 இருந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, 1882 இருந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து நபார்டுக்கு அந்த பவர் போயிடுச்சு. புரியுதாங்க?
1882க்கு முன்னாடி வரைக்கும் அதாவது விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது யாரு? ஆர்பிஐ தான். யார் பண்றாங்க? ஆர்பிஐ தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 1882 இருந்து விவசாயிகளுக்குன்னு அந்த கடனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நபார்டுன்ற ஒரு வங்கியை கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த நிர்வாக அமைப்பு அந்த பவரை யாரு போயிடுச்சு? நபார்டு போச்சு. எப்பத்துல இருந்து? 1882 இருந்து. அப்ப நபார்டு என்ன பண்ணுவாங்க? விவசாய கடன் கொடுக்குறது. கிராமப்புறங்கள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. கிராமப்புறங்கள்ல நிறைய வந்து குட்டி குட்டி கூட்டுறவு வங்கிகள் இருக்கும். அந்த கூட்டுறவு வங்கிகள் யாருக்கிட்ட தான் கேட்பாங்கன்னா இவங்க தான் பர்மிஷன் கேட்பாங்க நபார்டு கிட்ட. நபார்டு தான் என்ன பண்ணா அதுக்கு வந்து அந்த பர்மிஷன் ஓகே பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப நபார்டு எப்போ வந்து கேட்டோம்னா 1982 1982 ஆர்பிஐ கிட்ட இருந்து தான் பவரை வாங்கிட்டாங்க. அதாவது விவசாயம் கடக்கூடிய அந்த பவர் வந்து இவங்க வந்துச்சு. ஓகேவா? இது வந்து 3 அடுக்குமுறையும் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, எத்தனை அடுக்குமுறை அதான் இங்க போட்டுருங்க பாருங்க. ஆர்பிஐ கிட்ட இருந்து விவசாயிகளுக்கு கடன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கொடுக்குற பவர் வந்து இங்க வந்துச்சு. அதான் இங்க போட்டிருக்கேன். இது எத்தனை வந்து முறைகள் வந்து கொடுப்பாங்க கேட்டோம்னா 3 முறைகள் இருக்கு. ஓகேவா? மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அப்படின்னு 3 அடுக்குகள் இருக்கு. நபார்ட்ல எத்தனை அடுக்குகள்? கூட்டுறவு காரணம்லாம் கேட்பாங்க. நபார்டுன்னு 1882 ஆச்சு. 1982 தெரிஞ்சிச்சு. ஆனா அது மட்டும் நமக்கு பத்தாது. நபார்டுனா விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வங்கி. அது எத்தனை அடுக்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 3 அடுக்கு. என்னன்னது? மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, துவக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கி. மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. அதான் இங்கிலீஷ்ல இங்க கொடுத்துருப்பாங்க. இது புக்லயே இருக்கும். ஓகேவா? நபார்ட்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஸ்டேட் கோஆபரேஷன் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க். நபார்டு வங்கி வழங்கும் 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறைகள். இதையும் சொல்லிட்டா அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அதாவது என்னென்னலாம் வந்து இந்த நிதி வழங்குறதுக்காக என்னென்னலாம் கொண்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு இவர் பார்ப்போம். 1948 ஜூலை 1 IFCI, ஓகேவா, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் நிதி கழகம்ன்றதை உருவாக்குறாங்க. ஓகே, அது மாதிரி 1955 ஜனவரி 2 ICICI பேங்க். இது என்னன்னா யார் வந்து இங்க வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா முக்கியமா தொழில் கடன். இப்போ வந்து தொழில் பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், நான் புதுசாக தொழில் தொடங்க போறேன்னா அதுக்காக உருவாக்கப்பட்ட பேங்க் தான் அது ICICI பேங்க், இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது IFCI, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது யாருன்னா தொழிற்சாலையில வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு கடன் வழங்குறது, அவங்கள பத்தின சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பண்றாங்க. 1948 சுதந்திரம் பெற்ற அடுத்த வருஷமே, ஓகேவா, ஜூலை 1 என்ன பண்ணிட்டாங்க, IFCI இந்திய தொழில் நிதி கழகம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது தொழில் கடன் முதலீட்டு கழகம். இது எப்ப ஆரம்பிக்கிறாங்க? 1955. SBI பேர் மாத்தினாங்கல்ல அந்த வருஷம் ஜனவரி 2 என்ன பண்றாங்க, ICICI பேங்க் வந்து பண்றாங்க. ICICI பேங்க்ல என்ன அர்த்தம்? அந்த தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஓகேவா? இல்ல முதலீட்டு கழகம் சொல்லுவாங்க. சோ அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா 1963 ஜூலை 1 வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம், ARDCன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது என்ன பண்றாங்க 1963 ஸ்டார்ட் பண்றாங்க. இதெல்லாம் டேட்டா நாங்க சும்மா எப்ப ஆரம்பிச்சாங்க எந்த வருஷன்றதை பார்த்து வச்சுக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா வட்டாரக ஊரக வங்கி. ஓகேவா? இது நம்ம பார்த்திருப்போம். RRB ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமங்கள்ல அந்த கிராமப்புற ஏரியால வச்சிருப்பாங்க கூட்டுறவு வங்கி மாதிரி. இது எப்ப ஆரம்பிக்கிறோம்னா 1975 ஜூலை 1 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 1975 ஜூலை 1 வட்டார ஊரக வங்கி RRB ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, என்ன அப்படின்னா கிராமின் வங்கிகள். ஓகேவா? கிராமின் பேங்க் சொல்லலாம். ஏன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, ஏன்னா விவசாயிகள் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்காங்க, அவங்க வந்து இப்ப என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, பயிர் வந்து எல்லாம் கெட்டு போகும், இல்ல ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது எல்லா வாட்டியும் வந்து நகரங்கள் நோக்கி வரக்கூடாது. ஸோ விவசாயம் நமக்கு வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, RRB அப்படின்றது. ஓகேவா? இது இன்னொரு பேர் என்னது, கிராமின் வங்கிகள், கிராமின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து எப்படி திரும்ப அந்த கடன் வந்து வழங்குவாங்க, 50% மத்திய அரசு. ஓகேவா? 50% மத்திய அரசு, 15% மாநில அரசு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஒரு விவசாயம் வந்து 100 ரூபாய் கடன் வாங்குறாரு அப்படின்னா 50 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 15 ரூபாய் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த மிச்சம் 35 ரூபாய், அந்த மிச்சம் 35 அந்த பேங்க் நடத்தக்கூடிய அந்த வங்கியே கொடுக்கும். ஓகேவா? சோ இது முக்கியமானதுங்க. RRBல எந்த மாதிரி வந்து கடன் வந்து கொடுப்பாங்க கேட்டாங்கன்னா 50%, 15%, 35%. ஓகேவா? 50%னா சென்ட்ரல் கவர்மெண்ட், 15%னா ஸ்டேட் கவர்மெண்ட், மிச்சம் 35% எந்த வங்கி வந்து நடத்துதோ, எந்த கிராமங்களா வச்சிருக்காங்களோ அவங்களே கொடுப்பாங்க. ஓகேவா? 1975 ஜூலை 1 RRB ரீஜனல் ரூரல் பேங்க் வட்டார ஊரக வங்கி அப்படின்றத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பேர் கிராமின் பேங்க். ஏன் அது ஐசி சொன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இது திரும்ப கேட்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1976 பிப்ரவரி 15 இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி IDBI வந்து ஆரம்பிப்பாங்க.
இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஐடிபி என்னது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டா பிரியுது. February 15, நல்லா புரிஞ்சுக்கணும், February 15 1976 February 15 வரைக்கும் ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா தன் முழு துணை அமைப்பாக இருந்தது. எது இந்த ஐடிபின்றது February 15. உதாரணத்துக்கு February 14 அது வேலண்டைன்ஸ் டேவா அடுத்த நாள். ஸோ February 15 வரைக்கும் தன்னோட முழு துணை அமைப்பா இருக்கு. எது ஐடிபின்றது ஆர்பிஐயோட முழு துணை அமைப்பு. என் கண்ட்ரோல தானே நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அடுத்த நாளே 16ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா இந்திய அரசின் சொந்தமான தன்னாட்சி அமைப்பா இந்த ஐடிபியை மாத்திட்டாங்க. அதாவது ஆர்பிஐல இருந்து விளக்கம் கொடுத்து அட்டனவசா மாத்திட்டாங்க. இப்ப அட்டனவசா காலேஜ்ல அர்த்தம் அந்த காலேஜே வந்து எக்ஸாம்லாம் வைப்பாங்க, அவங்களே வந்து கரெக்ஷன் பண்ணி எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இதான் அட்டனவஸ். அந்த மாதிரி ஐடிபி என்ன பண்ணிட்டாங்க February 16ஆம் தேதியில இருந்து தனி அமைப்பா மாறிட்டாங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் ட்விஸ்டே. நம்ம ஐடிபினா என்ன படிச்சுட்டு போயிருப்போம், ஆனா இதை படிக்காம போயிடுவோம். இதுதான் கொஸ்டின் ஏரியா. ஓகேவா, என்னது 15ஆம் தேதி வரைக்கும் ஆர்பிஐயோட முழு துணை அமைப்பா இருக்கும். ஓகேவா, முழு துணை அமைப்பா இருக்கும். ஆனா February 16 1976, சாரி மாத்தி சொல்லிட்டேன், 76 அடுத்த வருஷம் தான் 1976 இவனோட இந்திய அரசின் சொந்தமான தன்னாட்சி அமைப்பை அவங்க மாறிடுறாங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமா. ஓகே, ஒன்றும் இல்லை. 75 ஆர்ஆர்பி, 76 ஐடிபிஐ முடிஞ்சா. ஸோ அப்போ நம்ம இதுல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் தானே ஐஎஃப்சிஐ பார்த்தோம், 48 ஐஎஃப்சிஐ பார்த்தோம், அது ஐசிஐசி பேங்க் பார்த்தோம், அப்புறம் ஏஆர்டிசி பார்த்தோம், ஆர்ஆர்பி பார்த்தோம், அடுத்தது ஐடிபிஐ பார்த்தோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மில்டன் ஃப்ரெட்மேன் அப்படின்றவர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1976 நோபல் பரிசு வந்து வின் பண்றாரு. 1976 என்ன பண்ணாரு, நோபல் பரிசு வின் பண்றாரு. யாரு, இந்த மில்டன் ஃப்ரெட்மேன் அப்படின்னு நபர் என்ன பண்ணாரு, நோபல் பரிசு வின் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா இவர் நோபல் பரிசு வாங்கிட்டு எதனா ஒரு பண்ணதான் நோபல் பரிசு கொடுப்பாங்க. அப்படி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணவியல் கொள்கை. ஓகேவா, இந்த மானிட்டரிசம் இருக்கும்ல, இந்த மானிட்டரிசம் அந்த பணவியல் கொள்கையை இவர் தான் வந்து ஆணித்தரமா வித்தியாசமா சொல்றாரு. யாரு, இந்த பணவியல் கொள்கைன்றத முன்னெடுத்து செல்லப்பட்டது. இவர் வந்து அந்த பணவியல் கொள்கைனா என்ன, அது எப்படிலாம் பண்ணலான்றத டீட்டெயிலா சொல்றாரு. ஸோ அதனாலதான் எனக்கு என்ன கிடைக்குது, 1976 நோபல் பரிசே கிடைக்குது. யாரு, மில்டன் ஃப்ரெட்மேன் அப்படிங்கிற நபருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்குது. இது கேட்பாங்க, கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. நோபல் பரிசு பெற்ற மில்டன் என்ன விஷயம் சொல்லிட்டு இப்போ பணவியல் போயில அந்த என்ன மாத்திடுவாங்க, வங்கியில வேற ஏதாவது வார்த்தையை மாத்தி குத்தி இதுக்காக தான் வின் பண்ணாரா கேட்டுருவாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும், பணவியல் கொள்கை. பணவியல் கொள்கை முன்னெடுத்து சொன்னது என்ன பண்றாரு, நோபல் பரிசு 1976 இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா 1930களில் நிலவிய, இது முக்கியமான டேட்டா, இவர் அந்த ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, அப்படி கவனிங்க. 1930களில் நிலவிய உலக பெருமந்தம் காரணம், உலகம் பெருமந்தத்துக்கான காரணம் என்ன பண்ணா அமெரிக்க மைய வங்கி பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடிகள் தான் காரணம்ன்றாரு. இங்க பாருங்க, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன பண்ணாரு, 1930 அமெரிக்கா இருக்குல்ல, இந்தியாவில எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, அது மாதிரி அமெரிக்காவோட மைய வங்கி என்னது, பெடரல் ரிசர்வ் சிஸ்டம். ஓகேவா, பெடரல் அமெரிக்காவுடைய மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துல ஏற்பட்ட பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடி தான் என்ன காரணம், 1930 உலகத்துல நிலை வந்த பெருமந்ததுக்கு காரணம்ன்றது. புரியுதாங்க உங்களுக்கு கான்செப்ட்? 1930 உலக லெவல்ல என்ன நடக்குதுன்னா உலகத்தை பெருமந்தமா இருக்கு, அதாவது மார்க்கெட் ரொம்ப டவுனா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட் டவுனா இருக்கு. அது காரணம் என்னவா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மைய வங்கியான பெடரல் சிஸ்டத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடி தான் காரணம்னு சொல்றாரு. யாரு, நோபல் பரிசு வென்ற இந்த மில்டன் ஃப்ரெட்மேன். மில்டன் ஃப்ரெட்மேன் உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். 1976 நோபல் பரிசு வெல்றாரு. எதுக்காக, பணவியல் கொள்கையை வெளிப்படையா சொன்னனால, நல்லா சூப்பரா சொன்னனால. அதுக்கப்புறம் ஒரு குற்றச்சாட்டு 1930 உலகத்துல பெருமந்தம் ஏற்பட யார் தான் காரணம், அமெரிக்கா தான் காரணம். ஏன்னா அமெரிக்கால கூடிய அந்த மைய வங்கியில பணவியல் சிஸ்டம் குளறுபடி, சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதுதான் காரணம்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் கவனிங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NEFTன்னு சொல்லி பார்க்க போறோம், RTGS பார்ப்போம். அது என்ன NEFT அண்ட் RTGS அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, கூகுள் பே ஜிபே மாதிரி. இது வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி, இப்போ கூகுள் பே ஜிபேனா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், அதை லிங்க் பண்ணி வைப்போம். ஆனா இந்த NEFTயும் RTGSன்றது அப்படியே பேங்க் மூலியமா டேரக்டா வந்து தேர்ட் பார்ட்டின்னு ஒரு நபர் வந்து மூன்றாவது ஒரு நபர் வரவே மாட்டாங்க. இப்போ ஜிபேவோ போன்பே மாதிரி ஒரு நபர் வரமாட்டாங்க. முழுக்க பேங்க் சைட்ல இருந்து பேங்க்குக்கு அப்படியே போகும். அது என்னது, NEFT RTGSன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கிலீஷ்ல நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா, அது PDF நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அப்படின்னு என்ன அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், RTGS அப்படின்னா. ஓகேவா, இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா தொகுப்பாக பரிமாற்றம். இந்த NEFTல இருக்குல்ல, அது என்னன்னா தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படும் போது தாமதமாகும். ஓகேவா, பெருசா நீங்க அமௌண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும். நம்ம ஜிபேல சில சமயம் அமௌண்ட் அனுப்புறப்ப ரொம்ப நேரம் சுத்திட்டே இருக்கும், லோட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் இது மாதிரி தான்.
NEFT அமௌண்ட் பெருசான போது அது வந்து ஒரு டைம் வந்து ஒரு டைம் வந்து இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது, நிகழ் நேரத்தில் பரிமாற்றம், எனவே விரைவாக செயல்படும். இதுல RTGSல சருன்னு போகும். ஓகே, அது மாதிரி இதுல பாத்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருப்பாங்க. காலைல 8 மணில இருந்து 6:30 வரைக்கும் தான் இருக்கும். காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 வரைக்கும் தான் அந்த NEFTல நீங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா டக்குன்னு போகும், இல்லைன்னா வந்து போகாது. அடுத்த நாள் பேங்க் ஓபன் வரைக்கும் அது இருக்கும். ஓகே, சனிக்கிழமை அதுவும் 12 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி RTGS 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4:30 முடிஞ்சிடும். ஓகே, 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4:30 முடிஞ்சிடும். இதுக்கான லிமிட் பாத்தீங்க அப்படின்னா NEFTல குறைந்தபட்சம் லிமிட்டே கிடையாது. குறைஞ்சபட்சம் இவ்வளவுதான் நீ லிமிட் ஆகணும் எதுவும் கிடையாது. ஆனா RTGS என்னன்னா குறைஞ்சபட்சம் 2 லட்சம் தான் லிமிட். குறைஞ்சபட்சம் 2 லட்சம் நீங்க அதுக்கு இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் கொடுத்துருப்பாங்க. தேர் இஸ் நோ மினிமம் லிமிட். ஆனா RTGSல மினிமம் அமௌண்ட் 2 லட்ச ரூபாய் நீங்க பண்ணணும். மினிமம் குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபாய் பண்ணணும். இதுக்கு மினிமம் அமௌண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் NEFT அப்படின்னா RTGSனா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து ஸ்லோவா நடக்கும், இங்க ஃபாஸ்டா நடக்கும். 8:30 இருந்து 6:30, 9 இருந்து 4:30. ஸோ நோ லிமிட், இங்க 2 லட்ச ரூபாய் மினிமம் லிமிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. அடுத்தது பண மதிப்பிழப்பு. இது நமக்கு எப்ப நடந்துச்சு? பண மதிப்பு நமக்கு எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2016 நவம்பர் 8. ஓகேவா? 2016 நவம்பர் 8. ஓகே, 2016 நவம்பர் 8 நமக்கு என்னது? பண மதிப்பிழப்பு. ஏதாவது 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, அது நம்ம எப்ப நடந்துச்சு கேட்டாங்க அப்படின்னா 2016 நவம்பர் 9. ரொம்ப ரொம்ப முக்கியமான இதே TNPSC முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அது ATM மிஷின் எப்போ வந்து கேட்டாங்க அப்படின்னா ATM மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 1967 வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ATM மிஷின் 1967 வந்து. ATM மிஷின்னா தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் 1967 வருது. பேடிஎம் மிஷின் எப்போ வந்து கேட்டாங்க அப்படின்னா 2015. தப்பா கொடுத்துருக்காங்க, 2015 தான் வந்து இந்த பேடிஎம் அப்படின்ற மிஷின் வந்து அந்த கான்செப்ட் வந்து இங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா 2017 ஓகேவா, 2017ஆம் ஆண்டு மைய அரசின் அரசவை குழு இந்திய ஸ்டேட் வங்கியுடன் 5 இணை வங்கிகளை இணைக்க முடிவு செஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன சொல்றாங்க அப்படின்னா SBI இருக்குல்ல, இந்த SBI கூட இன்னொரு 5 இணை வங்கிகளை சேர்த்திருப்பாங்க. ஓகேவா, 5 இணை வங்கிகளை சேர்த்த வந்து பண்ணிருப்பாங்க, பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அது எப்ப நடக்குது? 2017 நடக்குது. 2017ஆம் ஆண்டு மைய அரசு, அதாவது மத்திய அரசோட அமைச்சரவை குழு வந்து இது வந்து ஓகே பண்றாங்க, பாராளுமன்றத்துல அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அது கூட சேர்ந்து என்ன நடக்குதுன்னா 5 இணை வங்கியுடன் பாரத மகிழா வங்கியும் இணைந்து 2017 ஏப்ரல் 1 முதல் பாரத ஸ்டேட் பேங்க் வந்து செயல்பட துவங்கியது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டுங்க. 2017 SBI கூட 5 பேங்க் சேர்க்கலாம்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு எது வந்து ஓகே பண்றாங்க? பார்லிமெண்ட்ல ஓகே பண்றாங்க. யாரு? யூனியன் கேபினெட். ஓகேவா, மத்திய அமைச்சரவை குழு வந்து ஓகே பண்றாங்க. ஸோ ஓகே பண்ணது பிறகு 5 இணை வங்கியுடன் சேர்ந்து SBI என்ன ஆயிடுச்சு? பாரத மகிழா வங்கியோட, அது ஒரு பிரபலமான வங்கி, அந்த வங்கி கூட சேர்ந்து ஏப்ரல் 1 இருந்து SBI செயல்பட தொடங்கியது. ஓகேவா? ஸோ ATM 1967 வந்துச்சு, பேடிஎம் 2015 வந்துச்சு. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 25 வராது, 15. ஓகே சார், அப்படி மாத்தினாலும் என்ன நல்லா நடந்திருக்கு கேட்டாங்க அப்படின்னா இப்ப அந்த 5 பேங்க்கே ஒன்னா சேர்த்தாங்களா, அதனால என்ன நல்லா நடச்சு கேட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, நவம்பர் 8 2016 பண மதிப்பு. அதை நம்ம மேல பார்த்தோம் அந்த டேட்டா இங்க இருக்கு. ஓகேவா, அந்த 5 பேங்க்கையும் ஒன்னா சேர்த்தாலும் நம்ம என்னென்ன நல்லா நடக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதனால் உலகில் உள்ள 50 வங்கியில் பாரத ஸ்டேட் பேங்கும் இருக்கு. ஓகேவா, டாப் 50 பேங்க் இருக்குல்ல, வேர்ல்டுல டாப் 50 பேங்க்ல ஒண்ணுதான் எது? SBIயும் ஒன்னா இருக்கான். எது? இந்த 5 பேங்க்கையும் ஒண்ணு சேர்த்ததுனால SBI கூட 5 பேங்க் ஒண்ணு சேர்த்தலாம் என்ன நல்லதுன்னு கேட்டாங்க அப்படின்னா டாப் 50 பேங்க்ல SBI பேங்க் ஒரு பேங்கா இருக்கு. ஓகேவா, அடுத்து என்ன பாக்கணும்னா ஸ்டேட், அதாவது பாரத ஸ்டேட் வங்கியின் மொத்த வாடிக்கையாளர் 37 கோடி பேர். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 37 கோடி பேர் வந்து ஆயிட்டாங்கன்னா அதோட என்ன சொல்றது கஸ்டமர்ஸா இருக்காங்க. ஓகே, அதோட எத்தனை பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னா 24,000 பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. SBIயோட பிரான்ச் எத்தனை? 24,000 பிரான்ச். ATM எத்தனை கேட்டாங்கன்னா 60,000 ATM வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ சொல்லுங்க, 50ல ஒரு பேங்கா இருக்கு. வேர்ல்டு 50 பேங்க்ல நம்மளுக்கு ஒன்னா இருக்கு. 37 கோடி வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 24,000 பிரான்ச் வந்து இருக்கு. 60,000 ATM வந்து இருக்கு. ஓகேவா, எது? அந்த 5 பேங்க்ல 2014 இணைச்சது மூலியமா. ஓகேவா, ஸோ இதோட இந்த லெசன் வந்து பக்காவா முடிச்சுங்க. ஓகேவா, ஸோ இந்த லெசன் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? RBIனா என்ன, அது எப்படி உருவாச்சு, RBIன்ற மைய வங்கினா எப்படி கான்செப்ட் வந்து ரன் ஆகுது, மைய வங்கி எப்படி மற்ற பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கான பரிணாம வளர்ச்சி என்ன, முக்கியமான சட்டங்கள் என்ன, RBIயோட முதல் கவர்னர் யாரு அப்படின்னு மொத்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. நபார்டு வங்கினா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மொத்தமா A to Z பக்காவா முடிச்சாச்சு. நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி இந்த PDF ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே வேலை முடிஞ்சு. ஓகேவா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இங்கிலீஷ் தமிழ் வீடியோ 2த்துக்கும் சேர்த்து நான் கொடுத்துட்டேன். ஸோ பக்காவா முடிச்சு. ஓகே,
அடுத்த சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.